பயப்படாத பயப்படாதா. Hi, this is Aurora Sinclair. இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா என்னோட அந்த பலூன் வீடியோக்கு அப்புறம் I got a lot of attention from normal people, content creators or creators I love and I watch their contents with love. And நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் என்ன ரோஸ் பண்ணாங்க, நிறைய பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ ஐம் கோயிங் டு பி ப்ரூட்டலி ஆனஸ்ட் அபவுட் மை செல்ஃப் அண்ட் இது ஒரு ரிப்ளை வீடியோவா இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு செலிபிரிட்டி சொல்லியிருந்தாரு, அரோரா நீ போடுற வீடியோ வந்து இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ். இந்த மாதிரி வந்து கிட்ஸ் வந்து பயங்கரமா ஸ்பாயில் ஆயிடுவாங்க. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சோறு ஊட்டும் போது போன் காட்டிட்டு சோறு ஊட்டுறாங்க, உங்க வீடியோஸ் வந்து அது உங்களுக்கு பயங்கரமா அப்செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே அவர் வீடியோக்கு போனீங்கன்னா வந்து அவரோட வீடியோல என்ன இருக்குன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சொன்னாங்க, கிரிஞ்சா என்ன பண்ணாங்க, இது வந்து எம்பாரசிங்கா இருந்துச்சு, இது ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு, அந்த மாதிரி தான் அவரோட வீடியோ இருக்கும். இட்ஸ் லிட்டரலி பீங் நோசி அபவுட் அதர்ஸ் லைஃப் அண்ட் மேக்கிங் லைஃப் அவுட் ஆஃப் இட். இது குழந்தைங்களை எஜுகேட் பண்ற ஒரு வீடியோவான்னு கேட்டா கிடையாது. அவர் நல்லா பாடுவாரு. அவர் வந்து ரைம்ஸ் பாடி ரீல்ஸ் போடல, அவர் ரைம்ஸ் பாடி வந்து யூடியூப் வீடியோ போடல. அவரோட டார்கெட் ஆடியன்ஸும் அடல்ட்ஸ் தான். எப்படி அவரோட ஜானர் டிஃப்ரெண்டா இருக்கும், என்னோட டார்கெட் ஆடியன்ஸும் அடல்ட்ஸ் தான். என்னோட ஜானர் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு தி டாபிக், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட ஃபாலோவர்ஸும் வந்து குட்டி குஞ்சன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து பிரேக்கோட தம்பின்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க, ஒருத்தவங்க ஒல்லியா இருக்காங்கன்னு இஃப் யூ மேக் ஃபன் அவுட் ஆஃப் இட் ஆர் இஃப் யூ கிரிட்டிசைஸ் இட், அது பாடி ஷேமிங் சொல்லுவாங்க. இஸ் டூயிங் குஞ்சு ஷேமிங். அண்ட் ஒருத்தவங்க பார்த்தாதான் அவங்க குண்டு குட்டி பெருசுன்னு தெரியும். ஐ டோன்ட் நோ, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியாம அவருக்கு வந்து போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறீங்களான்னு தெரியல. டோன்ட் டூ தட். இன்டர்நெட் இஸ் வெரி பேட். ஸோ டோன்ட் லெட் ஹிம் ஜட்ஜ் யுவர் குஞ்சூஸ். கீப் இட் சேஃப். ஓகே. நான் வந்து குழந்தைங்களுக்கு போன் காட்டி தான் சோறு விட்டுவேன். அதனால இந்தியால இருக்க எல்லா கிரியேட்டர்ஸும், ஏன் இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரியேட்டர்ஸும், ஏலியன்ஸே கிரியேட்டர்ஸா இருந்தாலும் அவங்களும் வந்து எனக்கு ஏத்த மாதிரிதான் வீடியோ போடணும் அப்படின்னு நீ நினைச்சினா நீ ஒரு வடிகட்ட முட்டா. நான் இல்ல, நான் கிரியேட்டர்னு இல்லை. இந்த உங்க தெருமனையில ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த தியேட்டர்ல வர படம் கூட கிட் ஃப்ரெண்ட்லியான படம் இல்லை. இங்க எத்தனை படத்துல வந்து அல்காலிக் கன்சப்ஷன் காட்டுறாங்க, வயலன்ஸ் காட்டுறாங்க, பிளட்ஸ் இருக்கு, அண்ட் உமன் அப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டுறாங்க, டான்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. எத்தனை படத்துல வந்து இதெல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் அந்த படத்துக்கு உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போகாம இருந்தாலும் அந்த படம் அடுத்த தீபாவளிக்கு சன் டிவி உட்கார்ந்து பாக்குறதுல சீரியல், அதுல வந்து வீக்கெண்ட்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படியே நீ சன் மியூசிக் போனீங்கன்னா அதுல அந்த படம் ரிலீஸ் ஆகும். இல்ல உங்க குழந்தைக்கு சுட்டி டிவி காட்டுவல்ல, அப்போ வந்து விளம்பரம் வரும், அப்போ டியூரக்ஸ் விளம்பரம் வரும், அப்புறம் வந்து லிரில் எல்லாம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ஒரு பொண்ணு விளம்பரத்துக்கு வருவா. சோ இந்த this you can't really escape from this. If you want to filter everything, please take the responsibility. குழந்தைங்களுக்கு போன் கொடுக்குறீங்கன்னா மானிட்டர் எவ்ரி fucking thing on their phone. யூடியூப் கிட்ஸ் மட்டும் கொடுங்க. இல்ல அவங்க யூடியூப் பாக்குறாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்கன்றத நீங்க உட்காந்து பாத்துட்டு இருங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஃபங்க்ஷன். உங்களுக்காக இந்த உலகம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த உலகம் வந்து தனக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டுதான் போகும். as a கிரியேட்டரா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் போது வந்து என்கிட்ட யூடியூப் கேட்கும், இஸ் இட் மேட் ஃபார் கிட்ஸ் ஆர் நாட் அப்படின்னு கேட்கும். நான் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுப்பேன். அங்கேயே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இல்ல நீ வந்து ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு. ஒருத்தவனுக்கு பொண்ணுங்க வீடியோவே போடக்கூடாது, ஒருத்தவனுக்கு வீடியோ போடலாம் ஆனா சாரி கட்டிட்டு அடக்க ஒடுக்கமா வீடியோ போடணும், ஒருத்தவனுக்கு இந்த வீடியோ தான் போடணும்னு ஒருத்தவன் அவனோட கல்ச்சர் பேஸ் பண்ணியோ இல்ல அவனோட ரிலிஜியன் பேஸ் பண்ணியோ அவன் கோடு போட்டு வாழ்வான். அவனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஊரா வீட்டு கைட்லைன்ஸ்க்குலாம் ஏத்த மாதிரி என்னால வீடியோ போட முடியாது. நான் எந்த ஆப்போட ஒர்க் பண்றோம்னா அவங்களுக்கு என்ன கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கும் அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணும். உனக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை கெட்டுறக்கூடாது அப்படின்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இல்ல. அது உன் குழந்தை, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. The world is tough. So this is me and this world is tough. I'm telling again, my videos are not for kids and don't expect me to recite rhymes for your kids. Okay? ஓகே கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு 40 வயசு ஆகும்ல, அப்போதான் நீ வந்து ரெக்ரெட் பண்ணுவேன். நீ வந்து இப்போ early 20s இருக்கனால நீ பண்றதெல்லாம் உனக்கு வந்து தப்புனே தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் யாரோ பொண்ணு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், நான் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நான் வந்து 40 வயசு ஆனாலே ஃபீல் பண்ணுவேன். 40 வயசுல நான் ரிட்டையர் ஆயிட்டா என்ன பண்ணுவேன்? எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, சுகர் வந்துருமா, பிபி வந்துருமா, இல்ல வந்து என் ஃபேஸ்ல வந்து விரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து போட்டாக்ஸ் போட்டுட்டுமா, ஃபில்லர்ஸ் போட்டுட்டுமா, இல்ல என்கிட்ட காசு இல்லைன்னா ஏஜிங் இஸ் பியூட்டிஃபுல்னு கேப்ஷன் போட்டு போட்டோ போட்டுட்டுமா தான் என் கவலையா
ஜாலியா இருக்கும். 40 வயசுல நான் என்ன கவலைப்படுவேன்றது 40 வயசுல பாத்துக்கலாம். இப்போ வரைக்கும் நான் லைஃப்ல ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கேன். வாட் எவர் ஐ டன் இஸ் மீ ரைட் நவ். ஸோ எல்லாமே வந்து என்னோட கேரக்டர் நான் பில்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஐம் நாட் ரெக்ரெட்டிங் அ சிங்கிள் திங் இன் மை லைஃப். ஸோ வென் ஐம் 40 I will not regret anything I've done so far in my life. So of course, that's again, it's my problem. It's not your fucking problem. And I don't know who you are. So please don't care about me. I don't like it. இப்போ இன்டர்வியூஸ் வருவோம். ஓகேவா? ஒரு சமையல்காரன் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தனா அவருக்கு என்ன தெரியுமோ அததான் அவர் சொல்லுவார். கரெக்டா? இப்போ நான் ஒரு வீடியோல ட்ரெண்ட் ஆனேன். இந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து கால் மேல கால் பண்ணி நீங்க இன்டர்வியூ கொடுங்க எவ்வளவு வேணா பே பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஒன்லி 2 சேனல் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி சேனல். ஒரு சேனல் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ கேவ் இன்டர்வியூ. அண்ட் அந்த பர்சன் அந்த ஆங்கரை வந்து எனக்கு வந்து when I had 2000 followers on Instagram அப்பையில இருந்தே எனக்கு அவரை தெரியும். we were in touch. ஸோ அவரு வந்து என்கிட்ட இன்டர்வியூ கேட்கும் போது அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ கேவ் இன்டர்வியூ. அண்ட் அவர் சேனலுக்குள்ள போயிட்டதுனால இன்னொரு ஆங்கரும் நானும் உங்களை இன்டர்வியூ எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய சேனல், ஒரு கார்பரேட் சேனல் இன்டர்வியூ கேட்கறாங்க. அவ்வளோ பொலைட்டா ஹம்பிளா கேட்கும் போது ஐ கான்ட் ரியலி சே நோ. அண்ட் இன்னொரு சேனல் again they asked, I know the guy who's a show producer, so அவர் எனக்கு நல்லா தெரியுன்றனால when he asked for interview I can't really deny. And this is me and I know myself. என்னை கூப்பிட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்ன, இந்த பொண்ணு வந்து யூடியூப்ல பேசுற மாதிரி இங்க பேசிச்சுன்னா வீடியோ ஹிட் ஆகும்ன்றது இன்டென்ஷன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க. அண்ட் அகேன் ஒரு சமையல்காரர் கிட்ட நீங்க கேள்வி உப்பு எவ்வளவு காரம் எவ்வளோன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. என்கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு ஆனஸ்டா நான் அப்ப என்ன தோன்றனோ அதுதான் சொல்லுவேன். ஸோ இன்டர்வியூல நான் வந்து பயங்கர டிரான்ஸ்பரண்டா ஆனஸ்டா பேசியிருப்பேன். பிகாஸ் தட்ஸ் மீ. ஐ கான்ட் ரியலி பிரிட்டன் சம்திங் தட் ஐ எம் நாட். ஸோ இன்டர்வியூ வந்து இது என்னோட ஃபியூச்சர் ஸ்பாயில் பண்ணிடும். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு என்ன தோன்றும் நான் அதை சொல்லதான் செய்வேன். அவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் இவ்வளோ இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க. தே ஷுட் கன்சிடர் யாரை இன்டர்வியூ எடுக்கணும் யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்க கூடாது. யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு சிங்கிங் டேலண்ட் இருக்க ஒரு பொண்ணு, ஒரு டான்சிங் டேலண்ட் இருக்க பொண்ணு, ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருக்க பொண்ணு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தா அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைத்து கேன் சேஞ்ச் ஹர் ஹோல் லைஃப். கரெக்டா? But they chose to interview me. And again everyone is running for their business, running for their money. Okay, but nobody actually care what the society wants. So இது வந்து அவங்களுக்கு அந்த எத்திக்ஸ் இருக்கு. இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்க கூடாது, இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும். என்கிட்ட வந்து நீனா அவ்வளவு பெரிய ஆளா இன்டர்வியூ எல்லாம் போய் கொடுக்குறாங்க. என்னை கூப்பிட்டா கொடுக்கதாண்டா செய்வாங்க. I'm not trained for media. நான் ஒரு நெப்போ பேபி கிடையாது. என்ன 3 மாசம் உட்கார வச்சு இன்டர்வியூல நீ இதுதான் பேசணும், நீ ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தா நீ வந்து பிஆர் டீம்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க போஸ்ட் போடணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு என்னை ட்ரெயின் பண்ணி யாருமே நான் அனுப்பி விடல. ஸோ நானா இருக்கேன், நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன். என்னோட இன்டர்வியூல வந்து ஐ வாஸ் பீங் வெரி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் அரோரா கூப்பிட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நான் என்ன சொல்ல முடியுமா? ஈஸியால இன்வெஸ்ட் பண்ணுங்க, 25 வயசுக்குள்ள வீடு வாங்கிடுங்க நான் சொல்ல முடியும். நான் என்ன கேரக்டரோ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா நானாதான் பதில் சொல்ல முடியும். அண்ட் அது உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, அது உங்களுக்கு ஆக்வர்டா இருக்குன்னா தட்ஸ் நாட் what you like. And there are all the எனக்கும் வந்து இன்டர்நெட் பார்த்தா இதுனா கண்டென்ட் அப்படின்னு எனக்கும் தோணும். நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ ஒரு பெரிய அவ்வளோ பெரிய இன்டர்வியூ சேனல் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அந்த பொண்ணு இவ்வளவு கிரிஞ்சா ஆன்சர் பண்ணுனா அதுதான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கிரிஞ்சுனா அந்த பொண்ணு கிரிஞ்சு, அந்த பொண்ணு ஸ்டூப்பிட்னா அந்த பொண்ணு ஸ்டூப்பிட். நான் வந்து திடீர்னு வந்து எனக்குள்ள ஒரு ஆவி பொண்ணு, நான் ரொம்ப 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 டிசிப்ளின்டா. I can't really do interviews. I can't really fake it. Whatever you are seeing on interviews or on camera, that's the real me. I'm not trained. I'm not faking anything. So இதுதான் நான். So எல்லாருமே யூனிக்கா இருப்பாங்க. And I'm not asking the society to accept me because you're not even a shit for me. Okay? So நான் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க தம்பி? போங்க தம்பி. I'm not gonna pretend something that I'm not for the society because I don't care. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. Squeeze it. So I did something. It went viral. பயங்கர பேக்லாஷ், பயங்கர ரோஸ்ட், நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. ஆபாசம். ஓகே, அப்படியே தமிழ் சினிமா கொடுங்க.
ரொம்ப ரொம்ப அற்புதமான சினிமா, கரெக்டா? சோ இங்க தமிழ் சினிமால வந்து there is one big actor. So அவர் வந்து he didn't like போலீஸ். சோ ஹீரோயின் வந்து போலீஸ்னு தெரிஞ்சு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து இவரோட பட்டு வந்து பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுவான். தென் இவர் போலீஸ் ஆயிட்டு இவரோட பட்டை வந்து பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. இது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, பப்ளிக் ஃபோரம்ல பெரிய ஸ்கிரீன் உட்கார்ந்து ஒரு 100 பேர் பாக்குற தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அப்படியே தியேட்டர்ல உங்க குழந்தை கூட்டிட்டு போலானாலும் நீங்க சீரியல் பாக்குற டெலிவிஷன்ல அடிக்கடி போடுவாங்க, இந்த படத்தை போடுவாங்க. இது தப்பு இல்ல, உங்களுக்கு இது தப்பு இல்ல. அதே ஹீரோ ஒரு சாங்ல he'll keep hands on her butt, அவ ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பா, சர்ப்ரைஸான ரியாக்ஷன் கொடுப்பா, அதுக்கப்புறம் they will walk away, பேக் ஷாட் வச்சிருப்பாங்க. இதே ஹீரோ தான். So you guys are worshipping hero who squeezed her butt. அவரோட பட் இல்ல, ஹீரோயின்ஸ் பட், கரெக்டா? I just squeezed my own tits. And now I am a very bad girl. I'm very bad to the society. Yeah. I think next video I should squeeze my ass, because tits are your problem, not ass, correct? So if I ever get a chance to act in a movie, I will squeeze my butt. Is that okay? Because movie la panna okay. If a girl did on social media, it's not okay, correct? So please let me know. Can I squeeze my ass instead of tits? Is that fine? ரோஸ் பண்ண மாட்டீங்கல்ல? எவனாச்சும் அந்த மூவிக்கு ரோஸ் பண்ணீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட பார்த்தது இல்ல. இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். அரோரா இஸ் நாட் டேலண்டட். இங்க வாங்க, இங்க வா. நான் என்னைக்கு சொன்னா டேலண்டட் சொல்லு, என்னைக்கு சொன்ன? இந்த பேரண்ட்ஸ்லாம் நீ ஆடுவியா காட்டுன்னா காட்ட முடியாது, காட்ட மாட்டேன், ஏன்னா ஒண்ணும் இல்ல. நான் என்னைக்குதான் சொன்னேன் டேலண்டட்? நம்ம பிறக்கும் போதே டேலண்டடாக பிறப்போம் இல்ல? எல்லாரும் டேலண்டான பர்சன் தானா? நான் வாழ்றதே எனக்கு பெரிய விஷயம் தான். நான் வந்து சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு என் நாய் ஊறப்பட்ட செலவு வைக்குது, அதெல்லாம் பார்த்து நான் ஏதாச்சும் கொஞ்சம் சேர்த்து வச்சு அடுத்த மாசம் வேலை இல்லைன்னா சேர்த்து வச்சு காசு யூஸ் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணி லைஃபை லீட் பண்றதே எனக்கு ஒரு பெரிய டேலண்ட் தான். வீட்டை விட்டு தாண்டா எல்லாம் டென்ஷன் ஆக்குவான். அவனுங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணாம கூலா திருப்பி வீட்டுக்கு வர்றது எனக்கு டேலண்ட் தான். சோ நான் இந்த சொசைட்டில வாழ்றதே எனக்கு ஒரு பெரிய டேலண்ட் தான். இதை விட எனக்கு வேற என்ன டேலண்ட் வேணும்னு எனக்கு தெரியல. அண்ட் அகேன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு டேலண்ட் இருக்கும்ல. யூடியூப் என்கிட்ட வந்து அரோரா உனக்கு என்ன டேலண்ட், நீ ஏன் கிரியேட்டர் ஆகணும், ஒரு போர்ட்போலியோ அனுப்பு, நீ என்னெல்லாம் பண்ணுவியோ அதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பு, உனக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உன்னை யூடியூப்ல நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு கேட்கல. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா போதும், நீ வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிடலாம், கரெக்டா? கரெக்ட். ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் போதும், நீ கண்டென்ட் கிரியேட்டர் ஆக. உனக்கு என்ன வருதோ நீ அதை போட்டா போதும். உன்னை பிடிச்சவன் உன்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உன் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுவான். உனக்கு பிடிக்காதவன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுவோம். உன்னை 4 பேரை ஃபாலோ பண்ணி நீ போடுறத ரசிச்சு பாக்குறாங்கன்னா 4 பேருக்காக வீடியோ பண்ண தப்பே. அந்த 40 பேர் லுக், there are people, சில பேருக்கு சில கண்டென்ட் பிடிக்கும், சில பேருக்கு சில கண்டென்ட் பிடிக்காது. சில பேர் வெறும் டேலண்டடான பீப்புளோட வீடியோ தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து சும்மா காசிப் பண்றவங்கள வீடியோ மட்டும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ there are people டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட சோஷியல் மீடியா வராங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கு. காலையில ஒருத்தவனுக்கு ஒரு வீடியோ பார்க்க தோணும், மதியம் ஒருத்தவனுக்கு ஒரு வீடியோ பார்க்க தோணும். ஒரு ஆளுக்கே ஒரு நாள் ஃபுல்லா இவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அவன் கிரியேட்டர்ஸ் சூஸ் பண்ணி அவன் வீடியோ பார்ப்பான். நீ வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடா இருக்குன்னா இந்தியா காட் டேலண்ட்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. நான் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடா இருந்தாதான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா நான் நக்கிட்டு தான் போகணும், புரியுதா? எனக்கு நான் ஒரு வருஷம் தான் இந்தியால இருக்க போறேன், ஒரே வருஷம். நான் ஒரு மாசத்துல ஒரு 4 நாள் ஷூட் இருப்பேன் எனக்கு மாடலிங் பண்ணலாம். மிச்ச நாள் நான் வெட்டியா இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கு. ஸோ அதுல எனக்கு வர கமெண்ட் இல்ல என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஆஸ்க் மீ கொஸ்டின் கேட்டு சரி அதுக்கு நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சதுதான் இந்த சேனல். எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஃபன்னா வீடியோ போட்டிருந்தேன். ஐ லவ் எடிட்டிங். நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணும்போது நான் நிறைய மீம்ஸ் பாக்குறேன். ஐம் ஸ்பெண்டிங் ஹோல் டே வாட்சிங் காமெடிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. சோ ஐ ரியலி லைக் டூயிங் இட். அப்படிதான் நான் இந்த யூடியூப் சேனலை ஜாயின் பண்ணேன். நீ வருத்தப்படாத. சோ நான் வந்து எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நான் வெளிப்படுத்தி நான் வந்து சாதிச்சு நான் பெரிய ஆளா. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்து போட்டு லைஃப் செட்டில் ஆனா போதும்டா. வெக்கமா இல்ல? நீ ஹீரோயின் ஆகணும் தானே இதெல்லாம் பண்ற, விளக்கென்ன?
எனக்கு இல்ல. எனக்கு தெரியாதா நான் ஹீரோயின் மெட்டீரியல் இல்லைன்னு எனக்கு தெரியாதா? 40 கிலோ தான் இருப்பேன், இப்படி தூக்கி இப்படி போட்டுடலாம், அவ்வளவுதான் இருப்பேன், சின்னதா இருப்பேன். நீ என்ன நேர்ல பார்த்தவங்க தெரியும். சோ டைம் எக்ஸசைஸ் மாடல். ஓகேவா? மாடலிங்னே நான் ஏன் ட்ரெடிஷ்னல் பண்ணலன்னா, ஐ டோன்ட் ஹேவ் த பாடி ஃபார் தட். நான் சினிமா பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு வெரி ஜாயிண்ட் ஹீரோ. நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ற ஒரு பர்சனோட நான் பேர் பண்ணணும்னா ஐ ஷுட் ஹாவ் த பாடி கரெக்டா. அப்பார்ட் ஃப்ரம் த பாடி, ஹீரோயின் பீங் ஹீரோயின் இஸ் த பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். அது இங்க ஏதாச்சும் என்னோட ஒரு ரீல்ல நான் வந்து லிப்சிங் பண்ணி பார்த்திருக்கியா? இல்ல லைக் அந்த பாட்டுக்கு வந்து அந்த கண்பூரத்தெல்லாம் தூக்கி அந்த எக்ஸ்பிரஷன்லாம் சில இன்ஃபுளுசஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அது நான் பண்ணி பார்த்திருக்கியா? இல்ல. I'm blessed with a photogenic face and somehow I'm making my career out of it. That's my only focus. I'm not going to become a heroine, charge 5 crores for a song. Then after 10 years, I'm not going to wear a long blouse and ask for votes and become CM. I will not do that. I'm not going to do that. That's not my future plan. Okay? இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு டப்புன்னு ஃபாலோவர்ஸ் அதிகமாச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாச்சு. நான் பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தேன். என்னோட நிலைமையில யார் இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போகட்டும், ஒரு 70K 80K ஃபாலோவர்ஸ்ல இருந்து திடீர்னு ஒரு 600-700K ஃபாலோவர்ஸ் போறது வந்து யாருக்கா இருந்தாலும் பயங்கர ஷாக் ஆயிருக்கும். மோர் தென் ஹாப்பி. அஃப்கோர்ஸ் ஐ எம் ஹாப்பி. பட் அந்த எல்லா இடத்துக்கு போனாலும் என்னோட போட்டோ வருது, என்னை வச்சு மீன் போடுறது, என்னை வச்சு ட்ரோல் பண்றது. என்னோட யூடியூப் சேனல்ல நான் போட்ட ஒரு லாங் வீடியோல வந்து கிளிப்பை எடுத்து அதை கட் பண்ணி நீங்க வந்து ட்விட்டர்ல போட்டு ட்ரெண்ட் ஆக்குறீங்க. அந்த காப்பி ரைட்ஸ் கூட நான் 10 கோடி கேட்கவே இல்லை. நீங்க தான் என்னோட வீடியோவை திருடி போட்டு என்ன ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்க. ஓகேவா? ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். இந்த மூஞ்ச நீங்க எல்லா இடத்தையும் பார்த்து இரிட்டேட் ஆகுறீங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஐ எம் நாட் பேயிங் சிங்கிள் பென்னி டு எனி ட்ரோல் பண்ற சேனலுக்கும் மீன் பேஜஸ்க்கும் நான் ₹1 கொடுத்து என்ன ப்ரொமோட் பண்ணுவேன்னு சொல்லல. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ண போட்டோ, நான் வந்து பண்ண ஷூட்டு, இது எல்லாத்தையும் இவங்க திருப்பியும் போட்டு உங்களுக்கு போர் அடிக்கிறாங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். Since I'm 21, I was doing modeling. என்னோட மெயின் டார்கெட் பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், போட்டோகிராஃபர்ஸ், பிராண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட அக்கௌண்ட் ரீச் ஆனா போதும். அவங்கதான் எனக்கு ஒர்க் வாங்கி தருவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்னால எனக்கு ஒர்க் கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரீலுக்கு வந்து ₹1,00,000 சார்ஜ் பண்ணிட்டு, ஒரு ஸ்டோரிக்கு வந்து 20,000 சார்ஜ் பண்ணிட்டு நான் வந்து என்னோட லைஃபை நான் லீட் பண்ணல இதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ஃபோக்கஸிங் மெயின் ஆன் doing photo shoots and posting and make sure my body is fit. என்ன பார்த்து இந்த பொண்ணு ஃபிட்டா இருக்கு, இந்த பொண்ணு இதுக்கு செட் ஆகும், இந்த லுக் இந்த பொண்ணுக்கு செட் ஆகும், இந்த பொண்ணு ஹையர் பண்ணலான்ட்டு I was working on my portfolio and I started YouTube for fun. And YouTube is not my source of income yet. அது என்னோட பிரெட் அண்ட் பட்டர் கிடையவே கிடையாது. ஓகேவா? இது வரைக்கும் எந்த ட்ரோல் சேனலுக்கும் I didn't pay single penny to promote me. I didn't even think நான் இந்த வீடியோ வந்து if I squeeze my tits நான் வந்து ட்ரெண்ட் ஆயிடுவேன், அப்படியே வந்து நான் எல்லாரும் டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என் லைஃபே சேஞ்ச் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஒரு பொண்ணு வந்து இஃப் ஷீ ஸ்குவீஸ் ஹர் டிட்ஸ் நீங்க ட்ரெண்ட் ஆக்கிடுவீங்க. உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லை யாரை ட்ரெண்ட் ஆக்கணும்ட்டு. ஸோ நீங்க தான் சொசைட்டி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். நீங்க வந்து ஒரு டேலண்டடான ஒரு அண்டர் ரேட்டட் பொண்ணு ட்ரெண்ட் ஆக்குமா, இல்ல ஒரு பொண்ணு மாடலிங் பண்ணிட்டு இருக்கு, அது ஏதோ வந்து அதோட சேனல்ல ஃபன்னியா பேசிட்டு இருக்கு, இந்த பொண்ணை ட்ரெண்ட் ஆக்கணுமா, நீங்க தான் யோசிக்கணும். அண்ட் you can't come and blame. And there are a lot of people நீ ரொம்ப இன்டென்ஷனலா பண்ண என்ன நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்கிட்ட நிறைய பேர் நீ இன்டென்ஷனலா பண்ண, நீ இன்டென்ஷனலா ட்ரெண்ட் ஆகணும் தான் இதை பண்ண, நீ வந்து பாத்தியா ஸ்கிரிப்ட் பேப்பரை, லேசாக கையை தூக்கி மெதுவாக அமுக்கவும், பின்பு வேகமாக அமுக்கவும், அதன் பின்பு ஐயோ என்று தலையில் கை வைத்து கொண்டு சிரிக்கவும், கட் என்று சொல்லவும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணனா அந்த கொஸ்டினுக்கு அந்த டைம்க்கு நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ண. நான் அதை எடிட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த இதுல நோன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஃபைண்ட் இட் ஃபன்னி. Never in a million years, even in my dreams, I thought this video could make this much thing.
இன் ஃபியூச்சர்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் மட்டும் என் ஜாலியா என் ஆளோட ஊர் சுத்திட்டு இருக்கும் போது இந்தியால இவ்வளவு விஷயம் நடந்துச்சு. I was so in surprise, I was so much in shock, and what happened is happened. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. I'm not having a single regret because that's not a big deal for me. I can do it again. So, but I didn't think this gonna make this much, and that was not my intention. That was not scripted. That was nothing. I was just genuinely making a YouTube video and having fun. That's it. நெக்ஸ்ட் இந்த வீடியோல நான் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா கொஞ்சம் அவசரப்பட்டு வந்து நான் வந்து திட்டிருந்தாலோ இல்ல கோபப்பட்டு இருந்தாலோ that's a very honest, transparent reaction from me. I'm really sorry. And கொஞ்ச நாள் குவைட்டா போகும். ஒரு பாட்டு கேட்டாலே அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கும். ஆனா அது கேட்க அந்த ரீல்ஸ் எல்லாரும் அதை ரீல்ஸ் போட்டா அந்த பாட்டே பிடிக்காம போயிடும். அதே மாதிரிதான் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னை வச்சு ரீல்ஸ் போட்டு மீம்ஸ் போட்டு எடிட்ஸ் பண்ணப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் என் மூஞ்சி பார்க்கவே எனக்கு இவ்வளோ ஏன்டா இப்படி பண்றீங்கன்ட்டு டக்குன்னு என்னோட போட்டோ வந்தாவே நான் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருவேன். பட் என்னை யாருனே தெரியாதவங்களுக்கு என்னோட போட்டோ பார்க்க உங்களுக்கு காண்டா இருக்கும். ஸோ கோ குவைட் ஃபார் சம் டைம், ஸ்டாப் டூயிங் வாட் எவர் யூர் டூயிங். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல புள்ளைங்க பொடலங்காண்டு புது அக்காங்க வருவாங்க. ஸோ கோ ஃபைண்ட் நியூ அக்காஸ், லீவ் மீ அலோன். கொஞ்சம் கேப் விட்டு விடாம அடிச்சுங்கன்னா என் பாடி தாங்காது. ஸோ கொஞ்சம் அந்த வடிவேல் சொல்ற மாதிரி தண்ணி ஊத்தி அடிங்க, கொஞ்சம் டைம் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ், மேக் சம் ஒன். ஐம் ப்ரேயிங் டக்குன்னு வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை மறந்துட்டா நல்லா இருக்கும். பிகாஸ் ஐம் ரியலி ஹாப்பி நாட் கெட்டிங் எனி அட்டென்ஷன். அதனால கொஞ்ச நாள் யூடியூப் வீடியோவும் நான் போடாம இருக்கேன். பட் ஐ ஹேவ் டு பி ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம், அதான் என் வேலை. ஸோ எஸ், பட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், follow, like,